Hey guys, welcome to Freelancing Services. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா guys, WordPress பத்தி பார்க்க போறோம். So WordPressல வந்து நம்ம previously வந்து பாத்தீங்கன்னா 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். So அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் ஈஸியாவும் இருக்கும் guys. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா guys, நம்மளுடைய லோக்கல் ஹாஸ்ட்ல மேக் பண்ண வெப்சைட் இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து நம்மளுடைய லோக்கல் ஹாஸ்ட்ல மேக் பண்ண ஆஃப்லைனில் மேக் பண்ண வெப்சைட். இந்த ஜாம் டூல் யூஸ் பண்ணி நம்மளுடைய வெப்சைட் வந்து வேர்ட்பிரஸ்ல நம்ம மேக் பண்ணிட்டோம். ஓகேங்களா, தீம் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் டேட்டாபேஸில் எப்படி நம்ம மைக்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆன்லைன் டேட்டாபேஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ இப்போ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். நம்ம மட்டும்தான் இந்த வெப்சைட்டை பார்க்க முடியும், நம்ம கிரியேட் பண்ண வெப்சைட்டை. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் லோக்கல் ஹாஸ்ட்டில் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெப்சைட் வந்து ஒரு டொமைன் பை பண்ணி, ஒரு ஹாஸ்டிங் பை பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ஆன்லைன் டேட்டாபேஸில் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் hostinger.in போய்க்கிறேன். ஸோ hostinger.inல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் ஹாஸ்டிங் பிளானை வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் கைஸ். இதில் நான் என்ன பிளான் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிளான் போட்டிருக்கேன். பெர் மந்த்துக்கு 179 rupees. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் மெமரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2x ஸ்பீடில் இருக்கும். அதே மாதிரி வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 வெப்சைட் வரலும் ஆட் பண்ணிக்கலாம். SSD ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 100 GB. பேண்ட் வித் MySQL டேட்டாபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்லிமிட்டடாகவே யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ப்ரீமியம் பிளானை வந்து ஷேர்டு வெப் ஹாஸ்டிங்கில் நான் ப்ரீமியம் பிளானை வந்து பை பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் லாகின் பண்ணிக்கிறேன். என்னுடைய அக்கௌண்ட்டை நான் வந்து லாகின் பண்ணி அந்த ஹாஸ்டிங்க்கு நான் வந்து உங்களை ரீடைரக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரீடைரக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டிங்கில் freelancing.com அப்படின்னு சொல்லி நான் ஹாஸ்டிங்கில் ஒன்று பை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து இந்த ஹாஸ்டிங்கில் ஆல்ரெடி நான் வெப்சைட்டை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோக்கல் ஹாஸ்ட் வெப்சைட்டை வந்து நம்ம வந்து இன்னொரு டொமைனில் வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து மைக்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் tjshakthi.comனு சொல்லி இன்னொரு வெப்சைட் பை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த ஹாஸ்டிங் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே ஒரு வெப்சைட்டும் டொமைனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா tjshakthi.comனு ஒரு வெப்சைட்டை பை பண்ணிட்டேன். ஓகே, இதில் வந்து நம்ம ஹாஸ்டிங் பிளானை வந்து மேனேஜ் கொடுத்துக்கலாம் கைஸ். ஓகே, மேனேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் வெப்சைட் சொல்லி ஆட் கொடுத்துக்கலாம். இந்த ஆட் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் டொமைன் நேம் அப்புறம் பாஸ்வேர்ட் கேட்கும். என்னோடய டொமைன் நேம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பை பண்ணது tjshakthi.com. இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்டர் பண்ணிக்கிறேன், மேனுவல் பாஸ்வேர்டு. ஓகே, மேனுவல் பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆட் வெப்சைட் கொடுத்துக்கிறேன் கைஸ். ஓகே, ஆட் வெப்சைட் கொடுத்தோட்டி பார்த்தீங்கன்னா tjshakthi.comனு சொல்லி நம்மளுக்கு இங்கே ஒரு வெப்சைட் ஆட் ஆகிருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த ஆட் வெப்சைட் கொடுத்து நான் இங்கே tjshakthi.com நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன். இங்கே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு tjshakthi.comங்கிறது எனேபிள் ஆகிருச்சு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் MySQL டேட்டாபேஸில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் நேமும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் நான் இங்கே கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டேட்டாபேஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் டேட்டாபேஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேஷ்போர்ட் போய்க்கிறேன். டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ஆட்டோ இன்ஸ்டாலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஆட்டோ இன்ஸ்டாலரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து WordPress இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுடைய வெப்சைட் பார்த்துக்கலாம். tjshakthi.comங்கிற வெப்சைட் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பின் கிரியேட்டட்னு வந்திருக்கு. பட் ஆனால் வெப்சைட் வந்து எம்டியாக தான் இருக்கும் கைஸ். வெப்சைட்டுக்கு கீழே ஆட்டோ இன்ஸ்டாலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட்டோ இன்ஸ்டாலரில் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா WordPress இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா Freelancing Servicesக்கு நான் WordPress இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த tjshakthi வெப்சைட்டுக்கும் நான் WordPress இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். வெப்சைட் டைட்டில் பார்த்தீங்கன்னா tjshakthi நான் சொல்லி இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். டேட்டாபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்ச டேட்டாபேஸ் இங்கே கொடுத்துக்கலாம். கூடவே டேட்டாபேஸ் பாஸ்வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ண பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு இங்கே இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். இந்த இன்ஸ்டால் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் WordPress இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் பேஜாக இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா WordPress இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த வெப்சைட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண போகிறோம். இதில் நம்ம லோக்கல் ஹாஸ்ட்டில் யூஸ் பண்ண மாதிரி இந்த WordPress அட்மின் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி இந்த WordPress வெப்சைட்டை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸ்லாஷ் பார்த்தீங்கன்னா WP அட்மின்னு நான் சொல்லி இங்கே கொடுத்துக்கிறேன். WP அட்மின்.
ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுடைய டேட்டாபேஸ் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நம்ம இதில் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பாஸ்வேர்டு நம்ம கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் நேம் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ஆட்டோ இன்ஸ்டாலர் போய்க்கினேன். ஆட்டோ இன்ஸ்டாலரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேர்ட்பிரஸில் இந்த வெப்சைட்டுக்கு வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் கொடுத்தோன்னே டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் நேம்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். ஸோ இந்த யூசர் நேமை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பாஸ்வேர்டையும் இதில் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு நான் லாகின் கொடுக்குறேன் கைஸ். ஓகே, லாகின் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய டொமைன். நம்மளுடைய டொமைனில் வேர்ட்பிரஸ் பேக்எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைனில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா லோக்கல் ஹாஸ்ட் வெப்சைட். இந்த லோக்கல் ஹாஸ்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இந்த டொமைனுக்கு வந்து நம்ம வந்து மைக்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு வந்து நம்ம என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஆல் இன் ஒன் WP மைக்ரேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த பிளகின் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், ஸோ இப்போ இந்த பிளகின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோக்கல் ஹாஸ்ட்டில் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து லோக்கல் ஹாஸ்ட் வெப்சைட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் டொமைன் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லோக்கல் ஹாஸ்ட் வெப்சைட்டுடைய பிளகின் பேஜுக்கு நான் போய்க்கிறேன். இந்த பிளகின் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் WP மைக்ரேஷன் நான் சொல்லி ஒரு புது பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, ஆல் இன் ஒன் WP மைக்ரேஷன் ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளகின் இருக்குது. இந்த பிளகினை நான் இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பிளகின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நம்மளுடைய லோக்கல் ஹாஸ்ட் சர்வரில் இந்த லோக்கல் ஹாஸ்ட் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளகின் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி இந்த டோட்டல் வெப்சைட்டையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோன்னே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டோட்டல் வெப்சைட்டையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டூல ஃபைல்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்மளுடைய லோக்கல் ஹாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டோட்டல் வெப்சைட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபைலாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஒரே ஃபைலாக வந்து இது பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து டவுன்லோடபுள் ஃபைலாக வந்து இது வந்து கொடுத்துரும். அந்த அவுட்புட் ஃபைலை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் டொமைன் வெப்சைட்டில் வந்து நம்ம இங்கே இம்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லோக்கல் ஹாஸ்ட் வெப்சைட் வந்து டவுன்லோட் பட்டன் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைல் வந்து இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து நம்மளுடைய லோக்கல் ஹாஸ்ட் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் டொமைன் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்போர்ட் கொடுத்துக்கலாம். இம்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேக்ஸிமம் அப்லோட் ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா 128 MB தான் கைஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 128 MBயும் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு இன்க்ரீஸ் மேக்ஸிமம் அப்லோட் ஃபைல் சைஸை நான் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா import.wp-migration.com ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பேக்கேஜ் இருக்குது, டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். இந்த பேசிக் பேக்கேஜ் நான் டவுன்லோட் கொடுத்துக்கிறேன் கைஸ். டவுன்லோட் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபோல்டரில் இன்ஸ்டால் ஆகியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோல்டரில் இன்ஸ்டால் ஆன பேசிக் பேக்கேஜ் ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி இதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நம்மளுடைய அஃபிஷியல் டொமைன் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிளகின் ஆப்ஷன் போய்க்கிறேன். பிளகினில் ஆட் நியூ கொடுத்துக்கிறேன். ஆல்ரைட், ஆட் நியூவில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பிளகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம தீமை வந்து மேனுவலாக அப்லோட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி அப்லோட் பிளகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அப்லோட் பிளகின் கொடுத்தோடனே நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஜிப் ஃபைலை நம்ம அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே டேரெக்டாக இன்ஸ்டால் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், நம்மளுடைய பிளகின் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண பிளகின் இங்கே இருக்குது. இப்போ இந்த பிளகின் வந்து நான் ஆக்டிவேட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஆக்டிவேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளகின்க்கு இங்கே போகலாம். ஆல் இன் ஒன் WP மைக்ரேஷன் பிளகின். இதில் இம்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். இம்போர்ட் ஆப்ஷன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு தெரியும் 128 MB இருந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 512 MB வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து இன்னும் எடிட் பண்ணாத வெறும் தீம் வெப்சைட். ஸோ அதனால் வந்து இதோடைய ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 68 MB தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் சைஸ் இன்னும் அதிகமாக வரும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் கொடுத்துக்கலாம். இம்போர்ட் ஃப்ரம் கொடுத்து நம்ம ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபைல் கொடுத்துக்கலாம் கைஸ். இந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஹாஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்ச வெப்சைட் ஃபைலை வந்து இங்கே கொடுத்து இங்கே ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுடைய லோக்கல் ஹாஸ்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டொமைன் வெப்சைட்டில் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம லோக்கல் ஹாஸ்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டொமைன் வெப்சைட்டில் வந்து லோட் ஆகிரும் கைஸ்.
ஓகே கைஸ், ஒன்ஸ் இது அப்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ப்ரொசீட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். டோட்டல் ஃபைலும் அப்லோட் ஆகி ரீஸ்டோர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட்னு சொல்லி இங்கே ஒரு பாப்பப் வந்திருக்கு. இதை நான் வந்து ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன் கைஸ். இப்போ நம்மளுடைய அஃபிஷியல் டொமைன் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஹாஸ்ட் வெப்சைட்டில் இருந்த மாதிரியே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணி போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லோக்கல் ஹாஸ்ட் வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டொமைன் வெப்சைட்டுக்கு ஃபுல்லாக மைக்ரேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம புதுசாக செட் பண்ணோம் இல்லைங்களா இந்த hostinger.comல அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ இது நம்ம எதை கொடுத்து லாகின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாபேஸ் லாகின்ஸ் எல்லாம் நம்ம சைன்இன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த லாகின்ஸ், ஸோ இதை கொடுத்து நம்ம வந்து லாகின் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நான் வந்து இங்கே போட்டு லாகின் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய லோக்கல் ஹாஸ்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டொமைன் வெப்சைட்டுக்கு மைக்ரேட் ஆகிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வெப்சைட்டை விசிட் கொடுத்துக்கிறேன். ஓகே, விசிட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கைஸ், நம்மளுடைய லோக்கல் ஹாஸ்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டொமைனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இம்போர்ட் ஆகிருச்சு. ஓகேங்களா. ஸோ நம்ம அப்லோட் பண்ண போஸ்ட் பிளாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிரும். ஓகே, இதுதான் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளகினுடைய ஒர்க். நம்மளுடைய லோக்கல் ஹாஸ்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டொமைன் ஹாஸ்டிங் வந்து நம்ம பை பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஹாஸ்ட்டில் கிரியேட் பண்ண வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டொமைன் வெப்சைட்டுக்கு மைக்ரேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஜாம் டூல்லாம் தேவையில்லை. ஸோ நம்மளுடைய டொமைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாகவே ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி நம்மளோட வெப்சைட் இம்போர்ட் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாம்ப்லாம் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை கைஸ். இப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் அண்ட்லேயும் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போகிற வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த லோக்கல் ஹாஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணாமல் நம்மளுடைய டொமைன் வெப்சைட்லேருந்து தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் இங்கே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே.